From laws of motion topic from NCERT textbook, let us solve exercise sums. Give the magnitude and direction of the net force acting on first one a drop of rain falling down with a constant speed, a cork of mass 10 gram floating on water, a kite skillfully held stationary in the sky, a car moving with a constant velocity of 30 km per hour on a rough road. A high-speed electron in space far from all materials, objects and free of electric and magnetic fields. இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இப்போ ஃபோர்ஸ் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்ல ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ மொமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ எனிவே மாஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி ஃபார் எவர் ஜீரோவாக இருந்தாலும், அதாவது ரெஸ்ட்டாக இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு வந்துடும். இதே வெலாசிட்டி ஒரு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்து பட் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெயின் ஃபாலிங் டவுன் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெயின் ஃபாலிங் டவுன் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா டவுனோட அந்த டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸ்பீடு மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட்னால இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வருது. அதனால வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேஸுக்கு. செகண்ட் கேஸு பாருங்க, ஏ கார்க் ஆஃப் மாஸ் 10 கிராம் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டிங்னா ஒரு வாட்டர் இருக்குது, இது மேலே கார்க் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ இது ஃப்ளோட்டிங்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். தேர்ட் வந்து பாருங்கள், ஏ ஸ்கில்ஃபுல்லி ஹெல்டு ஸ்டேஷ்னரி இன் தி ஸ்கை, அதாவது கைட் வந்து ஸ்டேஷ்னரின்னா ரெஸ்ட்டு, அப்போ ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அடுத்து கார் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லிட்டாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனாலும் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அடுத்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் இன் ஸ்பேஸ் ஃபார் ஃப்ரம் ஆல் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். அடுத்து ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னதுனால அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கும். அதனால் டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ இந்த கேஸில் வந்து எல்லா கேசஸ்லையும் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A pebble of mass 0.05 kg is thrown vertically upward. Give the direction and magnitude of the net force on the pebble during its upward motion, during its downward motion, at the highest point where it is momentarily at rest. Do your answer change if the pebble was thrown at an angle of 45 degree with the horizontal direction? Ignore air resistance சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்படி ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது அப்படியே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து ரெஸ்ட்டில் வரும், மொமெண்ட்லி ரெஸ்ட்னு வரும் மேக்ஸிமம் ஹைட்டில். இப்போ இந்த எல்லா கேசஸ்லையும் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட், கிவன் ஆப்ஜெக்ட். டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மேக்னிடியூடும் கான்ஸ்டாக இருக்கும் ஃபார் கிவன் ஆப்ஜெக்ட். மாஸ் வந்து 0.5 கொடுத்துட்டாங்க, 0.05 கொடுத்துருக்காங்க. மாஸ் 0.05 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஜி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன வந்தது பாருங்கள், 0.5 நியூட்டன். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது, அது 0.5 நியூட்டன். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டவுன் டைரக்ஷன். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் அப்வோர்டு மூவ் ஆனால் கூட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்டு அந்த 0.5 நியூட்டன் தான் இருக்கும். அட் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது அதே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அட் மேக்ஸிமம் ஹைட்டில் இந்த ஃபோர்ஸ் யூஸ்டு ஃபார் எந்த பர்பஸ்க்குன்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்போர்ட் டு டவுன்வோர்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இந்த ஃபோர்ஸ் யூஸ் ஆயிடுது. அடுத்து டவுன்வோர்ட் மோஷன் ஆப்ஜெக்ட் வரும்போது அதே ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் வந்து 0.5 நியூட்டன் இருக்கும். அப்படின்னா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கேஸ் டியூரிங் அப்போர்டு இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்ட் டைரக்ஷன் தான், ஃபோர்ஸ் வந்து 0.5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இது அப்போர்ட் அதாவது எந்த மோஷனாக இருந்தாலும் அதே மாதிரி டவுன்வோர்ட் மோஷனாக இருந்தாலும் ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து டவுன்வோர்டு தான் இருக்கும், அப்பயும் 0.5 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகும். மொமெண்டலி ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் சரி, அதாவது மேக்ஸிமம் ஹைட்டில் அட் மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து மொமெண்டலி ரெஸ்ட் வெலாசிட்டி ஜீரோ, அங்கேயும் வந்து ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்ட் டைரக்ஷனாக தான் இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது 0.5 நியூட்டன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே வந்து ஒரு ஆப்ஜெக்டை இப்போ செகண்ட் கேஸில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வித் வெலாசிட்டி மேக்கிங் ஆங்கிள் θ 45 டிகிரி இப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த கேசஸில் எல்லா பாயிண்ட்லையுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த எம்ஜி ஃபோர்ஸ் அதாவது 0.5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எல்லா பாயிண்ட்லையுமே
அதுதான் ஆக்ட் ஆகும். ஆனால் வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos 45 அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்போ வந்து மொமெண்டலி எங்கேயும் ரெஸ்ட் வராது. இருந்தாலும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் அந்த mg ஃபோர்ஸ் 0.5 நியூட்டன் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் இங்கே எல்லா கேசஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0.5 நியூட்டன் ஆக்ட்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Give the magnitude and direction of the net force acting on a stone of mass 0.1 kilogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Just after it is dropped from window of a stationary train, just after it is dropped from the window of a train running at a constant velocity 36 km per hour, just after it is dropped from the window of a train accelerating 1 meter per second square, lying on the floor of a train which is accelerating with 1 meter per second square, the stone being at rest related to the train அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா வந்து நல்லா பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ், இந்த 3 கேஸ்லையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயினை விட்டு இந்த ட்ரெயின் அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இந்த ட்ரெயினை விட்டு வெளியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ வெளியில் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது மாஸ் இன்ட்டு ஜி போட்டுங்க. மாஸ் 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 0.1 கிலோகிராம் போட்டு இன்ட்டு ஜி 10 நியூட்டன், சாரி ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு அப்ராக்சிமேட் எடுத்துங்க. அப்போ வந்து 0.1 இன்ட்டு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து எல்லா கேஸ்லையும் ஜஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் ட்ராப்டுனா ஒன்லி அண்டர் கிராவிட்டி. அப்போ வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. செகண்ட் கேஸில் அப்படி தான் ட்ராப் பண்ணிடும்போது ஒன்லி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தேர்ட் கேஸ்லையும் அதே மாதிரி தான் வந்து டவுன்வர்ட். அதாவது ட்ரெயின் ஆக்சிலரேட் ஆனாலும் இது நம்ம ட்ரெயினை விட்டு வெளியே விட்டுறதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ டவுன்வர்ட் 10 நியூட்டன் ஆக்ட் ஆகும். தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இப்படி இருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் இருக்குது, இந்த பாடி வந்து இந்த ஃப்ளோரில் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஆக்சலரேட் ஆகுது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்லன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாடி மேலே இந்த ட்ரெயினுடைய ஃப்ளோர் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை வந்து அலாங் வித் ட்ரெயின் வந்து ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் மூவ் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் தி ட்ரெயினும் இந்த பிளாக்குடைய ட்ரெயினும் சேமாக இருக்கும்போது ரெண்டுமே டுகெதராக மூவ் ஆகும். அப்போ தான் இந்த பிளாக் வந்து ரிலேட்டிவ்லி ரெஸ்ட் வித் தி ட்ரெயின் அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? இனிஷியலாக 2 பிளாக்கும் ட்ரெயினுக்கும் வெலாசிட்டி சேமாக இருந்திருக்கும். அதனால ரிலேட்டிவ்லி ரெஸ்டாக இருந்திருக்கும். அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஃப்ளோர் ஆஃப் தி ட்ரெயின் ஆன் தி பிளாக் தான் வந்து ஆக்சலரேட்ஸ் திஸ் பிளாக். அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் வந்து 0.1, ஆக்சலரேஷன் வந்து 1. சரிங்களா? அப்போது 0.1 நியூட்டன், 0.1 நியூட்டன் ஃபோர்ஸ் acts on the body in the direction of motion of the train அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ லாஸ்ட் கேஸுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.1 நியூட்டன் in the direction of motion of the train, acceleration of the train அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. One end of a string of length L is connected to a particle of mass M and the other to a small peg on a smooth horizontal table. If the particle moves in a circle with speed v, the net force on the particle is எந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுதான் ஒரு டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே ஒரு பெக் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இங்கே வந்து ஒரு ஸ்டோனை இப்படி கட்டிட்டு இப்படி சுத்த விடும். இப்படி சர்க்குலர் மோஷனில் போகும்போது என்ன ஆகும்னா இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு வந்துருக்கும். இதுதான் சென்டர்னு எடுத்துங்க. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அப்போது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் நமக்கு ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாடி வந்து இந்த ஸ்ட்ரிங்கை கட்டியிருக்கீங்க, இந்த ஸ்ட்ரிங் வந்து புல் பண்ணும், புல்லிங் ஃபோர்ஸ். அது டென்ஷன் டி மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால டென்ஷன் டி ஒன்லி ஆக்ட்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A constant retarding force of 50 Newton is applied to a body of mass 20 kg moving initially with a speed of 15 meter per second. How long does the body take to stop அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் 50 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாஸ் வந்து 20 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்ட் கேட்டிருக்காங்க. ஹவு லாங் டஸ் தி பாடி, அப்போ டைம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் பாடி ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு
அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட் கம்ஸ் டு ஸ்டாப் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்னா ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் என்னது -50 நியூட்டன் எடுத்துங்க. மாஸ் வந்து 20 கிலோகிராம்னு எடுத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்பீடை வந்து நம்ம 15 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 எடுத்துங்க. டைம் டேக்கன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும். இதுலேருந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு போட்டுட்டோம்னா ஃபோர்ஸ் வந்து -50 ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால பை மாஸ் வந்து 20 கொடுத்ததுனால அப்போ ரிட்டார்டேஷன் -π/2 அப்படின்னு நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே எஸ் யூனிட்டில் போட்டிருக்கோம். இப்போ v is equal to u plus at அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி 0 கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 15 போட்டுங்க. a வந்து 5/2 நமக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு டைம் tன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த -π/2 டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா π/2 t is equal to 15 வருது. இந்த 5ம் இந்த 15ம் கேன்சல் பண்ணால் 3. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ t is equal to 3 into 2 வந்து 6 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 6 செகண்ட் இட் கம்ஸ் டு ரெஸ்ட் அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா.